முருகன் பகவான் கிட்ட கேள்வி கேட்கிறார். சந்நியாசம் கர்மனாம் கிருஷ்ண, நீங்க துறவு பத்தியும் பேசுறீங்க, செயல்பட்டதும் பத்தியும் பேசுறீங்க கிருஷ்ணா. குண யோகம் சம்சசி, இதுல எனக்கு நிறைய சந்தேகம் வருது. யத் ஸ்ரேயக, எது சிறந்தது? ஏதையோ இந்த ரெண்டுல இப்ப சொல்றீங்களா, சந்நியாசமா கர்மமா, ரெண்டுல எது சிறந்தது? தத்மே, அந்த உண்மைய மேனா எனக்கு விருகி சொல்லுங்க. சுநிஷிதம், நல்லா நிச்சயம் பண்ணி வடக்குன்னு நான் கேட்கறேன்னு சொல்ல வேண்டாம். நீங்களே நல்லா ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ அப்படிங்கிற மாதிரி நல்லா பார்த்து எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார். 5வது அத்தியாயம். இது 5ல 1, 2வது பதங்கள். அப்போ திரும்ப கேட்கலாம். சந்நியாசக கர்ம யோகச்ச நிச்ரேயச கரவ் உபாவ். இது பகவான் சொல்றார். சந்நியாசக கர்ம யோகச்ச நிச்ரேயச கரவ் உபாவ், ரெண்டுமே சேர்ந்ததுதான். கர்ம சந்யா தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்ம யோக விசிஷ்யதே. பகவான் என்ன சொல்றாருன்னா, ரெண்டையுமே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒண்ணு துறவு வாழ்க்கை, இன்னொன்று குடும்ப வாழ்க்கை அப்படி நினைக்கிறாங்க. அந்த அர்த்தத்துல இங்க சொல்லப்படல. கர்மங்களை விடணும்னு ஒருபோதும் சாஸ்திரம் சொல்லாது. கர்ம யோக அப்படின்னா அதாவது கர்ம சந்நியாச அப்படிங்கிறது கர்ம பலன்ல இருக்கிற ஆசைகளை விடு ஒண்ணு. கர்ம யோக அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா, இறைவன் நிமித்தமா செயல்படுறேன், இறைவனுடைய சித்தம் நான் செயல்படுறேன், அந்த மனப்பாங்குக்கு வா. நிஸ்ரேயச கரவ், இது உயர்த்தம். கண்டிப்பா ரெண்டுமே உபம்னா ரெண்டும், அதுவும் இதுவும் ஒண்ணுதான், உயர்த்தம் அப்படிங்கிறார். அப்போ செயல்படும் போது காமம் கோபம் துவேஷம் இதெல்லாம் இல்லாம இறைவனுடைய சித்தம் அப்படிங்கிற ரீதியில செயல்படுறது சிறந்தது. இதுதான் மொத்த கருத்து. இத நாம விசாலமா பார்க்கலாம். ஒரு நோயாளி வைத்தியத்தை போகும்போது மருந்தும் தாரார், பத்தியமும் சொல்றார். இப்போ ரெண்டுல எது சிறந்ததுன்னு கேட்டா எதை சொல்ல? வெறும் பத்தியம் நோயை மேற்கொண்டு வளர்க்காம தடுக்கலாம். மருந்து, வெறும் மருந்து நோய்க்கு சிகிச்சை தான். ஆனா பத்தியம்னு ஒண்ணு இருந்தா தான் காலப்போக்கிலாவது குணம் கிடைக்கும். காலப்போக்கில் அதுல காலப்போக்கில குணம் கிடைக்கும், எது பத்தியம் இல்லாத போது. ஆனா பத்தியத்தோட மருந்து சாப்பிடும் போது என்ன ஆகுது, ரொம்ப வேகமா துரித நிவாரணம் கிடைக்கும். அதான் விஷயம். அதே போல செயல்கள்ல இருக்கிற பலன் இருக்கு, அந்த பலன்ல இருக்கிற ஆசைகளை விடு ஒண்ணு. அந்த ஆசைகளை விட்டுட்டு இறைவனுக்காக இறைவனுடைய சித்தம்ங்கிற ரீதியில செயல்படு. அப்ப நீ வெகு சீக்கிரமா விடுபடலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல பகவான் சொல்றார். ஏன்னா ஒருத்தர் பலன்ல பற்ற விடும்போதுதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய பேரு கர்மத்துல அந்த பலன்ல மயங்கிடுவாங்க. இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு மயங்கி எப்படி அதுலயே சிக்கிக்குவாங்க. அதுல இருந்து விடுபட முடியாது. அப்போ துறவு பலன்ல இருக்கிற துறவு வசதிங்கிறத இத மறைமுகமா சொல்றாரு. நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். பொதுவா ஒரு கிராமத்துல ஒரு கிராம சிலையில ஒரு பூர்ணம் இருந்தது, ஒரு மரத்துல தங்கி இருந்தது. அது அங்க யாராவது ஓய்வெடுக்க உட்கார்ந்தாச்சுன்னா அவங்கள அது ஏமாத்தும். என்ன மாதிரி சொல்லி ஏமாத்தும்னா, ஏன் இப்படி பொழப்புக்காக அங்கங்க அலைகிற,
இங்கே மரத்தடியிலே நான் ஆஹ் 2 பானை நிறைய தங்க நாணயங்களை வச்சிருக்கிறேன். நீ அழகா அதை எடுத்துட்டு போய் சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு சின்ன அளவுலதான் எதிர்பார்ப்பு, அதனால 2 பானை. பெரிய எதிர்பார்ப்பு இருந்தா நான் 10 பானை கூட கொடுப்பேன் அப்படின்னு. அப்ப ஆசைக்கு தக்க அவங்கவுங்க பானையை வாங்கிட்டு போறாங்க. அந்த பானையில எப்படின்னா, அது 2 பானை கொடுக்குறவனுக்கு 1 தீஞ்சிருக்கும், 1 வந்து கொஞ்சம் அரைமுறையா. ஒருத்தருக்கு 5 பானை கொடுக்குதுன்னா 4 நிறைஞ்சிருக்கும், குடிச்சு அரிசி ஸ்டாக்ல இருந்த மாதிரி குடிச்சிருக்கும். 1 மட்டும் குறையாது. 10 பானை கொடுத்தவனுக்கு 9 ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு, 1 மட்டும் கொஞ்சம் குறையாது. கொஞ்சம் இதை வாங்கிட்டு போனோம் அத்தனை பேருமே என்ன செய்வாங்க, அந்த குறை மட்டும் தான் அவங்க கண்ணில் படும். குறை கண்ணில் படும்போது முன்னேற்றம் வராது. எப்பவுமே குறைன்னு ஒண்ணு கிடையாது. அது என்னதுன்னா நிறைவற்ற நிலைய குறைகிறோம். எப்படி இருட்டுன்னு ஒண்ணு இல்லை, ஆனா வெளிச்சம் இல்லாத போது அது இருட்டுன்னு சொல்ற மாதிரி, பக்குவம் இல்லாத போது, முதிர்ச்சி இல்லாத போது, ஒரு நிறைவு இல்லாத போது அது வந்து ஒரு குறையாக நமக்கு படும். அங்க நாம கவனிக்க வேண்டியது, இவங்க இன்னும் நிறைவடையணும் அப்படிங்கிற ஒரு தன்மைதான் வரணுமே வழிய குறைய பத்தி பேசுறது ஒண்ணுமே கிடையாது. தேல் கொட்டுதுன்னா அதோட சுபாவம் அது கொட்டும், அவ்வளவுதான். குரங்கு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்குன்னா அதோட சுபாவம் அது. நாய் குறைக்குதுன்னா அதோட சுபாவம். அதை வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. இது மாதிரி சில பேருக்கு பாத்திரம் தேய்க்கிறதுல மனசு லயிக்கும், அதை பாராட்டுறதுல பிரயோஜனம் கிடையாது. அது அவனுடைய சுபாவம். சுபாவத்தை பாராட்டுறதுல ஒரு நன்மையும் கிடையாது. குறை பார்க்கறதுனாலதான் ஒருத்தர் உலகத்துல தங்குறாரு. அந்த பூதம் என்ன பண்ணுது, எல்லாருக்கும் அந்த குறைய வச்சு அது என்ன பண்ணுது, அதுக்காக அவனை பாடுபட வச்சிருக்கு. பயங்கரமா பாடுபடுவான். அந்த பானையை நிறைக்கலாம் பார்த்து அது நிறையவே செய்யாது. அந்த மாதிரி அந்த பூதத்துடைய திட்டம் இருக்கும். அந்த ஊருக்கு வந்து அப்பப்போ வந்து போற ஒரு சாது இதை கவனிக்கிறாரு. ஏன் எல்லாரும் வெளிச்சு போயிட்டே இருக்கீங்க, சரியா சாப்பிடலையா அப்படின்லாம் கேட்பாரு. அவங்க சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நறுக்கி போன பிறகுதான் அவரே ஒரு நாள் கேட்கிறாரு, உங்ககிட்ட குறைபானை உள்ள தங்க நாணயங்கள் அடங்கிய பானைய ஒரு பூதம் கொடுத்துதான்னு கேட்பாரு. அப்பதான் எல்லாரும் முத்துறதுன்னு முழிக்கிறான், ஆமாங்கிறான். அவர் சொல்றாரு, குறைய பார்க்காதீங்க, நிறைய தானே நீங்க பார்க்கணும். குறை பார்க்கறதுனாலதான் உங்களால முன்னேற முடியல. இங்கேயே தங்கிடுவீங்க, அப்படியே போராடி போராடி அப்படியே செத்தே போயிடுவீங்க. அதை விட்டு தப்பிட்டு உங்களுக்கு இருக்கிறதுல நிறைவடைங்க, அவ்வளவுதான். அதுல எவ்வளவோ நேரம் இது அது ஒரு காலமா அந்த இது அதை மாற்ற முடியாது. அது அப்படித்தான் தரப்பட்டது. அது சரி பண்றது பகவானுடைய பொறுப்பு, அவர் பார்த்துப்பாரு. நீங்க வந்து அதனால உங்களை வந்து உயர்த்திக்கிற மாதிரி, உயர்த்தி காட்டுற மாதிரி ஒரு பேர் புகழுக்காக அதை பேசி குறை பார்க்கறதுங்கிறது அது மாதிரி இல்லாம, இருக்கிறதுல ஒரு நிறைவு குறை இருந்ததுன்னா அவங்க நிறைவடைய என்ன செய்யலாம், அதை வந்து யோசிங்க. அது தப்பு இல்லை, அது கூட உங்க பொறுப்பு கிடையாது, உங்களுக்கு அந்த யோக்கியதை கிடையாது. அது வந்து அதுக்கு சில மகான்கள் சாதுக்கள் இருக்காங்க. நம்மெல்லாம் கொசு மாதிரி, ஃபேன் போட்டா கொசு வராது, ஆனா கருடன் சூறாவளியிலே எதிர்த்து பறந்து போகும். அப்படி ஆச்சாரியர்கள் வந்து திறமசாலியா அவங்க அவங்க வலுவாய்ந்தவங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நீங்க வந்து அந்த பூதத்திட்ட பானைகளை தூக்கி போட்டுட்டு ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி உங்க கடமைகளை பாருங்க, நாமவே முன்னேறுவீங்க. இல்லாட்டி வாழ்க்கை போனா அந்த நினைப்புல இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிவுறுத்துறாரு. இது ஒரு கற்பனையான விஷயம்தான் கூட, இது ஒரு சிந்திக்கத்தக்க கதை. ஒருவேளை இது வேற வேற பிரபஞ்சத்துல நடந்திருக்கலாம். ஏன்னா பூதங்கிறதுல இதுகளுடைய குணமே அதுதான், ஒருத்தனை தன்னை சுத்தியே இருக்க வைக்கும், தனக்காக பாடுபட வைக்கும். அது ஒரு இறந்து போன முன்னோர்கள்ல யாராவது நீங்காத ஆசையோட தகுதி இல்லாம அப்படி செத்துருந்தா, அந்த காலத்துல பேங்க் கிடையாது, குழி தோண்டி வச்சு உள்ள புதைச்சி வச்சுட்டு மேல பாய போட்டு உட்கார்ந்துருப்பாங்க, படுத்திருப்பாங்க. இவங்கெல்லாம் கருணாகமா இல்லாட்டி பூதங்களாக பிறந்து எப்படி அந்த சொத்தை வந்து எப்படி விருத்தி பண்றது, அதுக்கு யார் கிடைப்பா, வாரிசுகள் கிடைப்பாங்களா, யாராவது கிடைப்பாங்களா, அந்த மாதிரி அது அலைய ஆள். அப்போ வந்து நாம ஏமாந்து போயிடும். அது கனவுலையோ இதுலயோ படும், உடனே அங்க போவோம், அதுலயே பின்பற்றுவோம். நமக்கு அது முக்கியம் இல்லை. அதுல கவனிக்கத்தக்கது என்ன அப்படின்னா, ஒண்ணும் உலகத்துல யாரையும் குறை பார்க்கக்கூடாது.
ரெண்டு வந்து பலன்ல வந்து எப்பவுமே ஈஸியா இருந்ததுன்னா செயல்ல உள்ள ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஒருத்தர் வந்து பலனை கருதிட்டாருனாலே செயல் வந்து எச்சில் பட்ட மாதிரி. முந்தைய அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பேசியிருக்கோம். பலன்ல ஈஸியா இருக்கிறது எப்படின்னா, செடியை நட்டிட்டு வாரம் வாரம் தோண்டி தோண்டி எவ்வளவு வளர்ந்துட்டோம் ஒருத்தன் பார்த்தான். அது மாதிரி ஆயிடும். அப்படி ஆசைப்படக்கூடாது. உங்க பாட்டுக்கு என்னுடைய பகவானுடைய இஷ்டம், என்னுடைய கடமை இது, நான் பாட்டுக்கு செய்யறேன்னு இருந்துட்டாலும் தாமாகவே விருத்திங்கிறது இருக்கும் அந்த இடத்துல. இவ்வளவுதான் விஷயம். ஹரே கிருஷ்ணா.